திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவே துணை முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மார்ச் மாதம் 23ஆம் நாள், வாரம் ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் பூராடம், சந்திராஷ்டமம் ரோஹிணி, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் வரியார், திதி தேய்பிரை நவமி, கரணம் தைத்துளை, வாரசூலம் மேற்கு, பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம். இன்றைய சுப வேளைகள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் வருமானம் லாபங்கள்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய கூட்டாளிகள் அல்லது நண்பர்கள், அதிகாரிகள், இல்லை பெண்கள் அல்லது சக ஊழியர்கள், இதை போல் யாருக்காவது நீங்கள் இன்றைக்கி தேவையற்ற அலைச்சல்களை, கால விரயத்தை, பண விரயத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். அவசர முடிவுகள், துரிதமான செயல்களை கொஞ்சம் தவிர்க்கணும். தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கிறதுனால முதலீடுகளில் கவனம் செலுத்தணும். சேஃபான முதலீடுகளாக இருக்கணும். ஏதாவது வில்லங்கமான முதலீடுகளை விட்டு முதலுக்கே மோசமாகக்கூடாது. குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப அங்கத்தினருக்காக அதிக செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பொறுப்புகள் கூடும். சகோதரர் ஆதரவு உண்டாகும். தாய் வழி ஆதரவு உண்டாகும். தந்தையால் நெருக்கடி அல்லது மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு கவன சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒருமுகப்படுத்தி படித்தல் அவசியம். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் நன்றாக படித்து திட்டமிட்டு செயல்படுகிறார். தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் பணிச்சுமை கூடும் என்பதால் எல்லோரையும் அனுசரித்து போகும். வேலை செய்யும் பெண்கள், அதிகாரிகள், சக ஊழியர்கள் போன்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ரிஷபம். இன்றைக்கி பணிச்சுமை கூடுங்க. பணிச்சுமை கூடும் அப்படின்னா எல்லாம் எனக்கு தான் தெரியும், எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு சொல்லி எல்லா வேலையும் நீங்களும் இழுத்து போட்டு செய்யறதுனால தான். உங்கள் வேலையை மட்டும் கவனிங்க. அடுத்தவங்க வேலையெல்லாம் நீங்கள் இழுத்து போட்டு செய்ய உங்களுக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கும் தெரியுங்க. அதெல்லாம் பிரச்சனை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும். அதனால் ஒழுங்காக உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணிச்சுமை இருக்காது. எனக்கு தான் தெரியும்னு சீன் போட்டிங்கன்னா எல்லா வேலையும் உங்கள் தலையில் கட்டிக்கிட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் அப்புறம் முக்கினாலும் முடங்கினாலும் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் இன்றைக்கி வெற்றியை காண்பீங்க. வருமானங்கள் அதனால் நல்லாயிருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கோபமான பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது. சகோதரரோட அனுசரித்து போங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திறமையாக திட்டமிட்டு படிப்பதால் தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள். வெற்றி அவர்களுக்கு. பெண்களை பொறுத்தவரையில் அதே தாங்க. குடும்ப பெண்களாக இருந்தாலும், வேலை செய்கிற பெண்களாக இருந்தாலும் பணிச்சுமை அதிகரிக்கும். குடும்ப பெண்கள்னால் குடும்ப அங்கத்தினர்கள் அல்லது வரக்கூடிய உறவினர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வேலை செய்கிற பெண்ணுன்னா கூட பணிபுரியும் சக ஊழியர்கள், அதிகாரிகளோட கடுபிடிகளாக அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து போகணும். எங்கேயுமே நீங்கள் தான் டாப்புங்கிற ஒரு மமதையில், அதிகார போக்கில், ஆக்ரோஷமான பேச்சுக்கள், உணர்ச்சிபூர்வமான பேச்சுக்களை எல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் தவிர்த்திங்கன்னா குடும்பம், தொழில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை நல்லாயிருக்கும். மிதுனம். தொழிலில் உங்கள் டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் இல்லை, நிறையவே அலைச்சல்களையும் காலவரையும் பணவரையெல்லாம் சந்திக்க நேரிடுங்க. அது சில சமயம் பொருள் ஈட்டுவதற்காக அல்லது வருமானத்தை அதிகரிக்காத கூட இருக்கலாம். அந்த உங்களுடைய இலக்குகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படியாவது வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சுட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு செலவுகள், கால விரயங்கள், பண விரயங்கள் இருக்கும். அதை ஒரு முதலீடாக நினச்சிக்கோங்க, அவ்வளோதான்.
அலைச்சல் நினைக்காமல் ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு கவனச்சிதறலை தவிர்த்து படிப்பில் ஒருமுகப்படுத்துவது அவசியம். பெண்களை பொறுத்தவரை உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தேவையற்ற செலவுகளை செய்வதை தவிர்க்கவும். சேமிப்பு அவசியம். வருமானம் வரும் என்பதால் வரவுக்கு மீறி செலவு செய்ய வேண்டாம். சகோதரர் உதவி நன்றாக இருக்கும். தாய் வழி ஆதரவு நன்றாக இருக்கும். பெற்றோர்களை காண மருத்துவ செலவுகள் கூடும். கடகம், உங்களோட திறமையெல்லாம் இன்றைக்கி வெளியே வரப்போகிறது. நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீங்க. உங்களுடைய செல்வாக்கு உயரும். இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்துவங்களாம் உங்களை ஒத்து நோக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய திறமை அந்த மாதிரி கொடுத்த வேலை எப்படி செய்கிறீங்கிறத காமிச்சு நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க. உங்களோட பேர் சொல்ல போகிறதில்ல, ஊர் சொல்ல போகிறதில்ல, உங்கள் பதவியை சொல்ல போகிறதில்ல. உங்களை அடையாளப்படுத்துவது உங்களுடைய திறமையினால். அதனால் அது என்றைக்கும் மாறாது. குடும்பத்தை பொறுத்தவரை சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணைக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பதால் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள், ஆதரவு தாருங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திட்டமிட்டு செயல்படுவதால் சிறப்பாக தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் திறமையின் மூலம் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீங்க. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் செயல்களுக்கு மதிப்பு உண்டாகும். இருந்தாலும் கணவனுடைய வேலை சுமை அதிகமாக இருப்பதால் அவரை வேலையை பங்கு போட்டுக்கொள்வது, அட்லீஸ்ட் குடும்பத்தையாவது அவரை ஈடுபாடு இல்லாமல் அவரை தவிர்த்து நீங்கள் குடும்பத்தை கவனித்து கொண்டால் அவருக்கு கொஞ்சம் பணிச்சுமை குறையும். அது மாதிரி பார்த்துக்குவாங்க. வீண் விமர்சனங்கள் பழிகளை மனதில் போட்டுக்கொண்டு உளைச்சலுக்கு ஆளாகாதீர்கள். சிம்மம், நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சாலும் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்கள் வரும். வலம் போனாலும் படிப்பானுங்க, இடம் போனாலும் கேள்வி பண்ணுவானுங்க. அதனால் எப்போதும் நீங்கள் செய்கிற வேலையில் செஞ்சுட்டு புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்த்திங்கனாலே இவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏற்கனவே செஞ்சிட்ருக்க வேலையை இவங்க என்ன சொல்ல முடியும்? புதுசாக ஏதாவது செஞ்சால் தானே காமெடி அடிப்பானு, கிரிட்டிசைஸ் பண்ணுவானு, அதாவது பழி சொல்லுவானுங்க. அதனால் ரெகுலர் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் புதிய முயற்சிகள், மாற்றங்களை நம்ம ஆலோசிக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோரோட சகஜமாக பழகிடுங்க. அது நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள், சகோதரர்களாக அவங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. அவருடைய வேலைப்பளுவை நீங்கள் பங்கிடுங்கள். இந்த நாள் இனியதாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கவனச்சிதறல்கள் இருப்பதால் ஒருமுகப்படுத்தி படித்தல் அவசியம். கல்லூரி மாணவர்கள் திறமையாக திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள், மாற்றங்களை தவிர்க்கவும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு வேண்டாம். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். வாழ்க்கை துணையின், அதாவது கணவனுடைய சுமையை பங்கெடுத்து கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் குடும்பத்தையாவது நீங்கள் பார்த்துட்டு அவருக்கு தொழிலில் கவனம் செலுத்துவதற்கு உதவி செய்யுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். கன்னி, உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். தொழில், வியாபாரம், வர்த்தகம் இதெல்லாம் செழிப்பாக நடைபெறும். தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். அதனால் வருமானங்கள், லாபங்களை ஈட்டுவீர்கள். உங்களுடைய பேச்சினால் எல்லாரும் கவரப்படுவார்கள். அதனால் உங்களுடைய பேச்சு, திறமை, தெளிவான திட்டமிடுதல்கள்
துரிதமான செயல்பாடுகள், துணிச்சலான முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு செல்வாக்கை பெற்றுத்தரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களுடைய பேச்சினால் குடும்பத்தை அங்கத்தினர்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க. குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையினுடைய சுமையை பங்கு போட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லாட்டி. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் நட்பு வட்டங்கள் விரிவடையும் பொழுது புதிய நண்பர்களை பின்புலம் பார்த்து பழகுவது நல்லது. உங்களுடைய பேச்சுக்கு செல்வாக்கு கூடும். அதனால் எல்லோரையும் ஈஸியாக கவர்ந்து உங்களுடைய நட்பு வட்டங்களை விரிவாக்கிக் கொள்வீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதரன் ஆதரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும். கணவனின் சுமையை பங்கு போடுங்கள். அது கணவருக்கு கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். துலாம், எல்லோரும் உங்களை புகழ் பாடணுங்க. அதுக்காக எல்லாருடைய வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு செய்ய போகிறீங்க. அதனால் உங்களுக்கு பணிச்சுமை கூடும். அது என்ன பண்ண முடியும்? ஆனால் அதே நேரத்தில் அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளும் எதிர்ப்புகளையும் வீண் விமர்சனங்களையெல்லாம் கொண்டு தரும். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு அந்த பேர் பதவி மேலே இருக்க போதையில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு நான் தான் உங்களுக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு கெட்ட பேர் வாங்குறது மட்டும் இல்லாமல் பணிச்சுமையும் அதிகரிக்கும். அதனால் உங்கள் வேலை எதுவும் அதை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன வேலை எல்லா வேலையும் பார்ப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு போட்டு அடுத்தவங்க வேலையெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சிட்ருக்கிறீங்க. கோபதமான பேச்சுகளை தவிர்த்துருங்க. அது நல்லது. குடும்பத்தில் கோபதமான பேச்சுகள் பிரச்சனைகளை உண்டாக்கும். சகோதர ஆதரவு உண்டாகும். குழந்தைகள் வளர்ச்சியில் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவை. வாழ்க்கை துணையோட ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள். அவர்களுக்காக பண விரயத்தையும் கால விரயத்தையும் செய்ய வேண்டிய காலமாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் கவன சிதறல்களை தவிர்த்து உறவுபடுத்தி படித்தல் அவசியம். பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் வீண் பிரச்சனைகள் விமர்சனத்துக்கு ஆளாகாதீர்கள். உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. ஆக்ரோஷமான பேச்சுகள் உணர்ச்சிபூசமான பேச்சுகள் அவசியமில்லை. பணிச்சுமை அதிகரிப்பதால் மனசலிப்பின்றி யாரிடமும் விமர்சனங்களின்றி பழகுங்கள். கணவனின் சுமையை பாதி எடுத்தால் அவருக்கு சமாதானமாக இருக்கும். கணவனை அட்ஜஸ்ட் செய்து பாருங்கள். கணவனுடைய சுமைகளை பங்கெடுத்து அவருக்கு கொஞ்சம் சுமைகளை எளிதாக்குங்கள். விருச்சிகம், உங்கள் தொழிலில் உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு என்ன தான் தெளிவான திட்டமிடுதல் இருந்தாலும் கூட கொஞ்சம் அலைச்சலும் காலவரையும் பணவரையெல்லாம் ஏற்படும். ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக 9 தடவை அலைய வேண்டியிருக்கும். ஒரு ஆளை பார்க்குறேன்னு சொல்லியிருப்பீங்க, அந்த ஆள் போனால் இருக்க மாட்டோம், 4 தடவை அலையணும். ஒரு வேலையை முடிக்கிட்டு இருப்பீங்க, அது அப்படியே ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும். கடைசி நேரத்தில் திருப்பி எல்லாம் போயிடும். திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். இதை மாதிரி ஒரு அலைச்சல், காலவரையும் பணவரையும் இது மாதிரிலாம் ஏற்படுது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் மாற்றங்கள், குழந்தைகளின் முயற்சிகளை ஊக்கப்படுத்துவீங்க. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களோட விருப்பங்களை நிறைவேறுவதற்காக எந்த செலவு வேணாலும் செய்வீங்க. அதை கொஞ்சம் தவிர்த்தால் நல்லாயிருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திறமையாக திட்டமிட்டு படிப்பதன் மூலம் தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு மனப்பான்மையில் இருப்பீங்க. அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வாலிப வயசில் இருக்க பெண்களுக்கு அது காதலாக கூட போகலாம். காதல் செய்வது தவறில்லை. ஆனால் என்ன சொல்வது, நேர்மையான நல்ல மனிதர்களை
பழகுவதும் நேசிப்பது மிக முக்கியம். பின்புலத்தை ஆராய்ந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் எல்லாம் காதலர்கள் எல்லாம் நண்பர்களும் அல்ல. ஆகவே எல்லோரிடமும் பார்த்து பழகும்படி கேட்டுக்கொள்கிறோம். தனுசு, இன்று சுயசிந்தனை அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக நிறைய திட்டமிடுதல்கள் எல்லாம் ஏற்படும். ஆனால் உங்களுடைய திறமையை சோதிக்கும்படி இன்றைய வேலைகள் அமையும். வேலை சுமை கூடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. சகோதர ஆதரவுகளுக்கு பெற்றோர்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுக்கு பணிச்சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு இப்போது தேவை. அவர்கள் அருகிலிருந்து அவர்களை நல்வழிப்படுத்துவது அவசியம். அல்லது ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அல்லது மாரல் சப்போர்ட்னு கூட சொல்லலாம். அவரை கவனிப்பதே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதுவே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் பெரியவர்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களையும் மாமனார் மாமியாரையும் அனுசரித்து போகணும். உங்களுடைய திறமைகளை காண்பிப்பதற்கு குடும்பம் இடமல்ல. அதனால் எல்லோரையும் அரவணைத்து உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். கணவனை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. மகரம், தொழிலில் வேலை செய்கிற இடத்துல வெற்றி பெறுவதற்கு நீங்கள் இன்றைக்கி தேவையான மாற்றங்களை செய்வீங்க. அதற்கான தகுதி போட்டிகள் எல்லாம் பங்கெடுத்து அதில் வெற்றி பெற்று உங்களை தகுதிப்படுத்தி கொள்வீர்கள். நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வேலையில் நல்ல வருமானங்கள் அதிகரிக்கும். லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பெண்கள் நண்பர்களாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர்கள் விருப்ப பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் இருப்பார்கள். விரும்பிய பாடங்கள் படித்த பாடங்களை தேர்வுக்கு வருவதால் மனமகிழ்ச்சியில் இருப்பார்கள். பெண்களை பொறுத்தவரையில் மாற்றங்கள் அவசியம். ஆனால் அதற்காக நண்பர்களை மாற்றுவது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான நண்பர்கள் வேணும். காரியத்துக்காக சில பேர் பழகிறது விடுறதுங்கிறத தவிர்த்துங்க. அது நல்லதில்லை. நண்பர்கள் நன்றாக உதவுவார்கள். சக ஊழியர்கள் உதவுவார்கள். கணவர் ஆதரவு உண்டாகும். அதனால் கணவர் அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. கும்பம், இன்றைக்கி அந்நியமாக நீங்கள் மல்டி பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. ஆளுக்கு இந்த மாதிரி பேசி காரியத்தை சாதிச்சிருவீங்க. பெண்களுக்கு ஒரு விதமான பேச்சு, நண்பர்களுக்கு ஒரு விதமான பேச்சு, ஆசிரியர்களுக்கு ஒரு அதிகாரிகளுக்கு ஒரு விதமான பேச்சு, வேற்றுமொழி பேசுகிற ஒரு மாதிரியா பேச்சு, இப்படி எல்லாத்தையும் விதவிதமாக பேசி அவங்களுடைய டேஸ்ட்டை புரிஞ்சு பேச்சில் எல்லோரையும் நீங்கள் கவுத்துருவீங்க. அதில் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படும். உங்கள் திறமைகளை அடையாளப்படுத்தப்படும். உங்களுடைய செல்வாக்கு எல்லா இடத்துலையும் உயருங்க. அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடுகளும் இல்லை. நல்லா இருக்குதுங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப அங்கத்தினரெலாம் உங்களை ரொம்ப என்ன சொல்லுவாங்க, மெச்சுவாங்க, பாராட்டுவாங்க, பெருமையாக இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தும். குழந்தைகளுடைய திறமைகள்லாம் கண்டெடுத்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. சகோதர ஆதரவு நல்லா இருக்குதுங்க. பெற்றோரோட சில கருத்து வேறுபாடுகள் வரும். போக சரியாக போயிடும். வாழ்க்கை துணையால் கொஞ்சம் ஆதரவு ஆதாயங்கள்லாம் இருக்குங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திட்டமிட்டு செயல்பட்டு திறமையாக செயல்பட்டு தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகளை அடையாளப்படுத்துவீங்க. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்ப பெண்கள் உறவினர்களால் பாராட்டப்படுவார்கள். வேலை செய்யும் பெண்கள் அதிகாரிகள் சக ஊழியர்களால் பாராட்டப்படுவார்கள். இரு பிரிவினருக்குமே நட்பு வட்டாரங்கள்
நன்றாக இருக்கும். உங்களுடைய பேச்சு எல்லோரையும் கவர்ச்சி உங்களை பின்பற்ற வைக்கும். குடும்பத்தில் எல்லோரையும் அனுசரித்து போவீங்க. எல்லோருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். மீனம், உங்களுடைய முயற்சி, நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், நீங்கள் பங்கெடுக்கக்கூடிய போட்டிகளை பற்றி எல்லாம் இன்றைக்கி வீண் விமர்சனங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. பின்ன கூட பழகிறாங்க சக ஊழியர்களால் கொஞ்சம் மன அழுத்தங்கள்லாம் வரும். அதை மைண்டில் ஏற்றிக்காதீங்க. என்ன விஷயங்கள் காதுக்கு வந்தாலும் அது காதோடு நிறுத்தினீங்க, இல்லாட்டி அடுத்த கதவுலேயே வெளியே விட்டுடுங்க. அது எல்லாத்தையும் போட்டு மனசில் புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் முயற்சியை நீங்கள் ஊக்கப்படுத்தணும். அவருடைய திறமைகளை வளர்க்குறதுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கணும். சகோதர ஆதரவு இருக்குது, பெற்றோர்கள் ஆதரவு இருக்குது. வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. வாழ்க்கை துணையுடைய சுமையை பங்கு போட்டுக்கோங்க. அவரும் சந்தோஷமாக இருப்பார், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திறம்பட செயல்பட்டு வருகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள், மாற்றங்கள் தேவை. அதை தேவையான மாற்றங்களா என்று ஆலோசித்து மட்டும் செய்வது நல்லது. ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கு இன்று எல்லா பிரச்சனைகளும், எதிர்ப்புகளும், வீண் விமர்சனங்களும் வர தயாராக இருக்கிறது. வாழ்க்கை துணையை, கணவனை அனுசரித்து செல்லவும், கணவனின் செயல்பாடுகளில் அவருடைய பொறுப்புகளில் பங்கெடுத்துக் கொள்வது அவருக்கு சுமையை குறைக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆகவே கணவரின் ஆலோசனைப்படி கணவருடன் இணைந்து செயல்படுங்கள். தன்னிச்சையாக செயல்படாதீர்கள். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் ஸ்ரீ விஜயா ஜோதிடம். நன்றி, வணக்கம்.